level of aspiration in motivation and learning in psychology unit 4 TET syllabusல MCQ பார்க்கலாமா? The term level of aspiration refers to the goal or standards a person set for themselves in future performance. ஒரு லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் எதை வச்சு ஆஸ்பிரேஷன் அவங்களே தனக்குத்தானா ஒரு பர்சன் வந்து ஒரு கோலை இது வந்து ஸ்டாண்டர்டையோ ஒரு கோலையோ வச்சுப்பாங்க. அது எதுக்கு? ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃப்யூச்சரில் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷனுக்கு லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் எ பர்சன் செட்ஸ் அவங்களே தனக்குத்தானா ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. Who first introduced the concept of level of aspiration? So level of aspiration என்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு கொடுத்தவர் யாருன்னா கர்ட் லெவின். ஸோ கர்ட் லெவின் தான் இந்த டேர்ம் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனை யூஸ் பண்ணியிருப்பார். கான்செப்டையும் அவர் தான் கொடுத்தாரு, அந்த டேர்மையும் யூஸ் பண்ணவர் அவர் தான் கர்ட் லெவின். அவங்க கொலீக்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மோட்டிவேஷன் கோல் செட்டிங்கு அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்ற வார்த்தையை கொடுத்தவர், அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஃபஸ்ட்டு அந்த டேர்ம் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார்? கர்ட் லெவின் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ். The level of aspiration is closely related to achievement motivation. ஸோ லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வந்து எதோட ரிலேட் ஆயிருக்கா? அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். ஒரு பர்சனோட லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வந்து எதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது? சக்ஸஸில் அவன் எப்படி சக்சீட் பண்ண போகிறான் அதோட கனெக்ஷன். அந்த சக்சீடுனா அவன் அச்சீவ் பண்ணிட்டான், அந்த சேலஞ்சை அச்சீவ் பண்ணிட்டான், அந்த கோலை ரீச் பண்ணிட்டான். ஸோ அப்போ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தான் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். எ ஸ்டூடெண்ட் ஹூ கன்சிஸ்டன்ட்லி செட் வெரி ஹை கோல்ஸ் despite the previous failures shows unrealistic aspiration. ஸோ ஹை கோலை வைக்கிறாங்க, ப்ரீவியஸ் ஃபெயிலியரை வச்சு தன்னோட கோல் ஹையாக இருக்குது. ஸோ அது வந்து அன்ரியலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் வருது? ஃப்ரஸ்ட்ரேஷன் அதோட பிரதிபலிப்பாக இருக்குது, செல்ஃப் கான்செப்டோட பிரதிபலிப்பாக இருந்தால் அவன் ஹை கோலை வச்சுக்கிட்டு அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, அந்த ஆஸ்பிரேஷனே அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. A student set a goal slightly higher than the previous performance. This indicates health aspiration level. இப்போ என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஹை லெவல், இப்போ இந்த வருஷம் வந்து 300 மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 400, அப்படி அடுத்த டெஸ்ட்டில் 400, இந்த டெஸ்ட்டில் 300னா அடுத்த டெஸ்ட்டில் 400, அது கொஞ்சம் ஹை லெவல் தானே. ஸோ அப்படி வந்து அது எது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கோல் பண்ணுறது வந்து ஹெல்த்தி ஆஸ்பிரேஷன் லெவல். The level of aspiration depends mainly on the past success and failure experience. So pastல நடந்த success and failure experience வச்சு தான் level of aspiration டிபெண்ட் ஆயிருக்கு மெயினாக. In a psychological term, the level of aspiration act as a goal setting mechanism. So psychology பொறுத்தவரையும் level of aspiration எப்படி வேலை செய்யுதுன்னா a goal setting mechanism. When a student achieves that goal, the next likely step is, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னோட கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் லைக்லி செட்டப் என்ன? செட்டிங் எ ஸ்லைட் ஹையர் கோல். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிச்சாச்சு, இப்போ நீங்கள் கூட ஒரு இதுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிறீங்க, ஜோனலில் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் நேஷ்னல் போகணும், அப்புறமா இன்டர்நேஷ்னல், அது மாதிரி ஒரு அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செட்டிங் ஸ்லைட்லி ஹையர் கோல். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஆஸ்பிரேஷன் கேப். அதாவது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஆஸ்பிரேஷன் கேப். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட ஹோப் டு அச்சீவ், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது இதுதான். ஸோ அப்போ அது என்னது? ஆஸ்பிரேஷன் கேப். த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இஸ் an indicator of the level of an aspiration is an indicator of personality adjustment.
ஸோ இந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுறாங்க, எதுக்கு இண்டிகேட்டராக இருக்காங்க, பர்சனாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது ஹவு வெல் எ பர்சன் அட்ஜஸ்ட் அண்ட் எவால்வேட் பண்ணி தன்னோட சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர்ஸை எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது அது எதை பேஸ் பண்ணி, பர்சனாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஹை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வித் ரிப்பீட்டட் ஃபெயிலியர் மே லீட் டு, இப்போ ஹை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டட் ஃபெயிலியர் எதை காட்டுதுன்னா ஆங்ஷியஸ்டி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஹை லெவலில் வச்சாச்சு, அப்புறம் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் என்ன தூண்டுவிக்குது, அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஆங்ஷியஸ்டியும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் தூண்டுது. ஸோ அப்போ என்ன வரும், ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. Low level of aspiration usually indicates the fear of failure. So people with low aspiration often avoid challenges due to fear of failure or low self-esteem. So fear of failure எதனால் வரும், அவங்க வந்து சேலஞ்ச் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் low level of aspiration usually indicates fear of failure. Which of the following is the most desirable in education? Most desirable, realistic or moderate aspiration. So most desirable in education பார்த்தீங்கன்னா realistic or moderate aspiration. So motivation effectல வந்து remaining to achievable, promoting healthy learning outcomes. The students who aim higher after each success demonstrate. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஹையர், ஒவ்வொரு சக்ஸஸ்க்கும் அடுத்தடுத்த லெவல்னா அது என்ன மோட்டிவேஷன், ப்ரோக்ரெசிவ் மோட்டிவேஷன், அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுனால. ஸோ தனக்குள்ள செல்ஃப் எஃபிகசி வருது. அக்கார்டிங் டு த ரிசர்ச் ஆஸ்பிரேஷன் லெவல்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. ஸோ ரிசல்ட்டை வச்சு அவங்களோட லெவல் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்துன்னா, பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது, பியர் கம்பேரிசன், ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ், இது மூணுமே சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ரிசர்ச்சை பொறுத்தவரையும் ஆஸ்பிரேஷன் லெவல் எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதான், பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒன்று, பியர் கம்பேரிசன் இருக்குது, ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. இது எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் த டீச்சர் பிஹேவியர் கேன் ஹெல்ப் ரைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்? ப்ரொவைடிங் சக்ஸஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஒரு டீச்சரோட பிஹேவியர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ரைஸ் பண்ணி ஆஸ்பிரேஷன் லெவலில் கொண்டு போகுது. அப்போ என்ன, சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ப்ரொவைடிங் சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சக்ஸஸ் ஆனால் என்னென்ன வரும், என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், அப்படியே அவனோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ப்ரொவைடிங் த சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்கரேஜன். இதுதான் ஒரு டீச்சரோட பிஹேவியர் டு ரைஸ் த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். A student constantly lower their goals after each failure is showing. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கான்ஸ்டன்ட் லோயரிங் ஆகிட்டே போகிறாங்க ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ அப்போ அது என்ன சொல்கிறோம், லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னால் கண்டினியூஸ் ஃபெயிலியர் வந்து லோ எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா அவனோட மோட்டிவேஷன் கம்மியாகிட்டே போகுது. அப்போது லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸோட இதுக்கு வந்துடுறாங்க. So educationally, the level of aspiration is important because the level of aspiration is important because it is determine the future learning, behavior and goal setting. So educational level of aspiration important ஏன்னா future learning ரொம்ப முக்கியமாக இருக்குது. கோல் செட்டிங் பண்ணுறது அது ஒரு பிஹேவியராகவே இருக்குது. ஃபியூச்சர் லேர்னிங் பிஹேவியர் அண்ட் கோல் செட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் மார்க் வரணும், ஸ்டேட் ரேங்க் வரணும், அந்த மாதிரி. An example of low level of aspiration in a classroom is trying to score just pass mark despite being capable of more. பாஸ் ஆனால் போதும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் low level of aspiration classroom லெவலில். The teachers can best maintain optimal aspiration levels. So optimum aspiration levels by providing attainable goals with regular feedback. அதாவது ஒரு டீச்சர் வந்து ஆப்டிமல் ஆஸ்பிரேஷன் லெவலில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அட்டைனபிள் கோல்ஸையும், அதாவது அவங்களுக்கு தேவையான கோலை எப்படி அட்டைன் பண்ணுன்றது அதுக்கான எல்லா வகைகளையும் கொடுத்து அப்புறமா அவங்கக்கிட்ட வந்து ரெகுலர் ஃபீட்பேக்கையும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதாவது ரெகுலர் ஃபீட்பேக், அந்த எப்படி கோல்ஸ் வருது, எப்படி பண்ணலாம்,
இந்த மாதிரி ஃபீட்பேக்கும் ஸோ ப்ரொவைடிங் த அட்டைனபிள் கோல்ஸ், அவங்க அட்டைன் பண்ண கோலு ப்ளஸ் ரெகுலர் ஃபீட்பேக் அதையும் இது பண்ணிட்டு இருந்தாதான் ஆப்டிமல் ஆஸ்பிரேஷன் லெவல் பை த பெஸ்ட் டு மெயின்டைன் பை த டீச்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.